ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகி கிட்ஸ். இன்றைக்கி காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 உரித்து வச்சுக்கோங்க. தக்காளி 2 தக்காளி, பூண்டு 10 பல், முருங்கைக்காய் ஒரு 2 முருங்கைக்காய் அரிஞ்சு வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கருவேப்பில்லை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த லெமன் சைஸ் புளி இருக்குல்ல, இதை ஊற வச்சுட்டு தண்ணியை தனியாக எடுத்துக்கணும். இப்போ புளியை கரைச்சி தண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வாங்க குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காஞ்சின வரையும், எண்ணெய் காஞ்ச பிறகு தாளிப்பு வடை இருந்தால் போட்டுக்கோங்க. தாளிப்பு வடை இல்லைன்னா பரவாயில்ல, கடுகு கூட போட்டுக்கலாம். கடுகு வெந்தயம் போட்டுக்கோங்க. வடகம் பொரிஞ்சின வரையும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை போட்டுடுங்க. போட்டுட்டு வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் வதங்கட்டும். சின்ன வெங்காயம் பொன்னிறம் ஆகின வரையும் எடுத்து வச்சுருந்த தக்காளியை போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி வதங்கட்டும். தக்காளி வதங்கின பிறகு 10 பல் பூண்டு இருக்குல்ல, அந்த பூண்டையும் போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பிறகு இந்த கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காவை எடுத்து போடுங்க. இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு முருங்கைக்காய். வதங்கின பிறகு இந்த கரைச்சி வச்சுருந்தோம்ல புளி தண்ணி, இதை எடுத்து இதில் ஊற்றிடுங்க. நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, அது ஒரு 3 ஸ்பூன், இந்த 3 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். 1 2 3, அவ்வளோதான். இப்போ உப்பு போட்டுக்கோங்க. இப்போ தேவைக்கேற்ப உப்பை போட்டுட்டு செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இப்போ குழம்பை மூடி வைங்க. நல்லா கொதி சுண்டட்டும், காய் வேகட்டும். பாருங்கள், குழம்பு எப்படி நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சு பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், அவ்வளோதான். காய் வந்துருச்சான்னு செக் பண்ணிவிடுங்க. இப்போ காய் நல்லா வந்துருச்சு. இப்போ 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறோம். ஊற்றிட்டு அவ்வளோதான். இந்த குழம்பை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்க்கவே எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு குழம்பை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பார்க்கவே பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னுட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்படி சாதம் போட்டு இந்த காரக்குழம்பை ஊற்றி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங்.